இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா சகல வசதியுடன் கூடிய அமைஞ்சிருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நல்ல இயற்கை சூழலில் அமைஞ்சிருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி மெயின் ரோடு ஒட்டியே அமைஞ்சிருக்குங்க. ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்திங்கன்னா நிறைய பஸ் வசதியும் இருக்குங்க. 3 BHK வீடு ஒன்று இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா செப்பரேட்டான கார் பார்க்கிங், நல்லா 3 கார் நிப்பாட்டுற மாதிரி ஒரு கார் பார்க்கிங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு மாட்டுக்கொட்டகை இருக்குங்க. இதுக்கு பேக் சைடு ஒரு மாட்டுக்கொட்டகை இருக்குங்க. இப்போ அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். வாட்டர் சோர்ஸ் பொறுத்தளவுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இப்போ நம்ம ஓவராலாக இந்த ப்ராப்பர்ட்டியில் என்னென்ன இருக்குன்னு நம்ம இப்போ காட்டிகிட்டு இருக்கோங்க உங்களுக்கு. நல்ல இயற்கை சூழல் அமைச்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி. சுற்றியுமே தோப்பு தாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றியுமே தோப்பாக தான் இருக்குங்க. இந்த தோப்புக்கு பக்கத்துலேயே ஒரு ரிவர் இருக்குங்க. பார்க்குறது தான் ரிவருங்க. தண்ணி ஆக்சுவலாக இப்போ போகலைங்க. மழை சீசனில் ஃபுல் தண்ணியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SP ரியல் எஸ்டேட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிலேருந்து 27 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைச்சிருக்க ப்ராப்பர்ட்டி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது செம்மனாம்பதி இருக்கு இல்லைங்க, செம்மனாம்பதிலேருந்து கரெக்டாக ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குங்க. ரைட் சைடில் ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக. அதுதாங்க இப்போ சேல்ஸ்க்கு வந்திருக்க ப்ராப்பர்ட்டி. நல்லா மெயின் ரோட்லேயே அமைச்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி. ஓகே, உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஆனமலைக்கு பக்கத்தில் 15 ஏக்கர் யூரோப்பியன் ஸ்டைலில் இருக்கிற ஒரு வீடோட ப்ராப்பர்ட்டி ஒன்று சேல்ஸ்க்கு வந்திருக்குன்னு சொல்லி பார்த்துருப்போம். அந்த வீடியோ பக்கம் மேலே ஐகார்டில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த ப்ராப்பர்ட்டி சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க. ஏன் இப்போ அந்த இது சொல்கிறேன்னா, அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றியுமே தோப்பு தாங்க. மொத்தம் 13 ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க. அப்புறம் இங்கே ஒரு 3 BHK வீடு ஒன்று இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தில் ஒரு ரிவர் ஒன்று ஓடுதுங்க. இருங்க உங்களுக்கு காட்டுறேன். க்ரீன் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுதான் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேக் சைடில் ரிவர் போகுதுங்க. ஓகே, வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான வீடியோக்களை எங்கள் சேனலில் அப்லோட் பண்ணி வந்துட்டுருக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த தோப்பை பற்றி முழு விவரங்களும் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து வரோங்க. என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 10 வயசுக்குள்ளே இருக்கிற தென்னை மரங்களாக இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா 35 வயசு உள்ள தென்னை மரங்களும் 15லேருந்து 20 வயசு உள்ள தென்னை மரங்களும் 10 வருஷத்துக்குள்ள தென்னை மரங்களும் இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் மொத்தம் 850 தென்னை மரம் இருக்குங்க. அது போக இந்த ப்ராப்பர்ட்டியில் 12 பெரிய மாமரம் இருக்குங்க. அதுக்கு போக வீட்டுக்கு பின்னாடி பேக் சைடு ரிவர் ஓடுது இல்லைங்க, அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 40 மாமரமும் இருக்குங்க. அப்புறம் தோப்புக்கு இடையில அங்கங்கே ஒரு 30 மாமரம் இருக்குங்க. ஆனால் அதோட வயசு பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷம் அப்படி தாங்க இருக்கும். மற்றது எல்லாமே காப்பு காய்க்கிற மாமரம் தாங்க. அப்புறம் இடையில ஒரு 200 வாழை மரமும் இருக்குங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 10-15 பாக்கு மரமும் இருக்குங்க. இந்த தோப்பில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு கிணறு, 3 போர்வெல் இருக்குங்க. அதில் இங்கே ஜலமொழியில் ஒரு போர்வெல் இருக்குங்க. அதுக்குண்டான EB சர்வீஸ் செட் ஆஃப் ரூம் தாங்க இது. 7.5 HP மோட்டருங்க, ஃப்ரீ EB சர்வீஸுங்க. 2 பெட்ரூம் 2 பாத்ரூம் இருக்குங்க. 2 பெட்ரூம் 2 பாத்ரூம் இருக்குங்க.
ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான 3 BHK வீடு ஒன்று இருக்குங்க. சுற்றி காம்பவுண்டு போட்டு, இதோட டீட்டெயிலாம் நான் பின்னாடி சொல்கிறேங்க. நல்ல பெரிய வீடுங்க. இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே, அதாவது இந்த வீட்டுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு அகலமான கார் ஷெட்டு ஒன்று இருக்குங்க. அந்த கார் ஷெட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்டோர் ரூமும் இருக்குங்க. அது ஒரு மாட்டு கொட்டகை தாங்க. இங்கேயும் ஒரு மாட்டு கொட்டகை இருக்குங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் இருக்குங்க. நல்லா கம்ப்ளீட்டாக நீட்டான செட்டு போட்டிருக்காருங்க. இது பூராமே வாஷிங் ஏரியாங்க. வாஷிங் ஏரியா, மாட்டுக்கு தண்ணி காட்டுற ஏரியா எல்லாமே இந்த ஏரியா தாங்க. நல்ல அருமையான லொக்கேஷன் அமைஞ்சிருக்க ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த தோப்புக்கு பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து என்டர் ஆகிறவங்க, அதுலேருந்து இந்த தோப்பு எண்ட் ஆஃப் இது வரைக்குமே நல்ல கார் போகிற அளவுக்கு வழி இருக்குங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த வழியில் தாங்க போயிட்டுருக்கோம். இந்த தோப்பு கடைசி வரைக்கும் போகலாம் வாங்க. இப்போ நம்ம இங்கே போயிட்டுருக்கோம் இல்லைங்க. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 35 வயசு வரைக்கும் தென்னை மரங்கள்லாம் இருக்குங்க. அது போக பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெரிய மாமரம் இருக்குது பாருங்கள். மொத்தம் பெரிய மாமரம் 12 இருக்குங்க. இது போல் உங்களிடம் நிலம் மற்றும் வீடு விற்பனைக்கு இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான வீடியோக்கெல்லாம் எங்கள் சேனலை தொடர்ந்து அப்லோட் பண்ணி வந்துட்டுருக்கோங்க. நாங்கள் போடுற ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கணும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டுறேங்க. நம்ம இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியோட அவுட்லுக்கு தாங்க பார்த்துட்ருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த தோப்போட பார்டர்லாம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. இந்த தோப்பு நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காருங்க. நம்ம இப்போ இந்த வழியாக தாங்க வந்தோம். ஒயிட் கலரில் ஏரோ மார்க் நான் மென்ஷன் பண்ணி காட்டுறேங்க உங்களுக்கு. தெரியுங்களா? ஒயிட் கலர் ஏரோ மார்க் இங்கே தாங்க நம்ம இப்போ நின்றுட்டுருக்குறோம். பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த க்ரீன் கலர் மார்க் பண்ணியிருக்கும் பாருங்க, அது ஃபுல்லாக ரிவருங்க. எல்லோ கலர் மார்க் பண்ணியிருக்க பூரா பார்டருங்க, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான பார்டருங்க. இப்போ நம்ம அந்த வீட்டில் இருந்து இப்போ எண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வரைக்கும் போயிட்டுருக்கோங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா பார்டர் ஃபுல்லாமே மாமரம் வச்சுருக்காங்க. ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த மாமரத்துக்கு அந்த சைடு தாங்க ரிவர் போகுது. இப்போ ரிவர் போகலைங்க, மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி போகும்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும், வரிசையாக மாமரம் வச்சுருக்காங்க.
இந்த ரிவர் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 மாமரம் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நான் இந்த தோப்போட 360 டிகிரியில் மார்க் பண்ணி காமிக்கிறேங்க எதெல்லாம் பார்டர்னு. ஓகே, இந்த தோப்பு பக்கத்தில் ரிவர் இதுதாங்க. இப்போ தண்ணி போகலைங்க, மழை காலத்தில் நல்ல தண்ணி போகும்னு சொல்கிறாங்க. இப்போ தண்ணி போகலைங்க, மழை காலத்தில் நல்ல தண்ணி போகும்னு சொல்கிறாங்க. இதுதாங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தில் போகிற ரிவருங்க. இனிமேல் உங்களுக்கு இருங்க நல்லா காட்டுறேன். இந்த ப்ராப்பர்ட்டியில் மொத்தம் 3 போர் சொல்லியிருந்தேன் இல்லைங்க, அது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கிட்ட ஒன்று இருக்குங்க, அப்புறம் இங்கே ஒன்று இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7.5 ஹெச்பி சர்வீஸ் 2 இருக்குங்க, அப்புறம் 15 ஹெச்பி சர்வீஸ் 1 இருக்குங்க. அதுக்கு உண்டான ரூம் தாங்க இது. இருங்க உங்களுக்கு காட்டுறேன் அந்த ரூம் பற்றி. பார்த்தீங்கன்னா ரூம் பக்கத்தில் ஒரு போர் இருக்குங்க. எல்லாமே நல்லா செக்யூராக பண்ணி வச்சுருக்காருங்க. தனித்தனியாக அது எதுக்கு உண்டான ரூம் கட்டி வச்சுருக்காருங்க. இந்த ஆத்தோரத்தில் மட்டும் உங்களுக்கு கம்பி வேலி கிடையாதுங்க. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே ஃபென்சிங் தாங்க. இது இபி சர்வீஸ் ரூமுங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி நல்ல ரூம்லாம் நல்லா செக்யூராக நல்லா கட்டி வச்சுருக்காருங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம கிணறு இருக்க ஏரியா போய் பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொரு மரத்துலையும் நல்ல அருமையான காப்புங்க. சீசன் அப்பில் நல்ல ஈல்டு எடுத்து தான் சொல்கிறாருங்க. பார்த்தீங்கன்னா நல்லா அகலமான பெரிய கிணறுங்க. இந்த தோப்பு ஃபுல்லாகவே ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்காங்க. இங்கே ஒரு மோட்டர் ரூம் இருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 15 ஹெச்பி ஃப்ரீ இபி சர்வீஸும் இருக்குங்க. வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்கிறதா சொல்கிறாங்கங்க. இது வரைக்கும் தண்ணிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லைன்னு சொல்கிறாங்க. வெளியூர் மற்றும் வெளி மாவட்டத்தில் இருக்கவங்களா தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எஸ்பி ரியல் எஸ்டேட் சார்பாகவே பராமரித்து வந்துட்டுருக்கோங்க. உங்களுக்கு தோப்பு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காருன்னு. தென்னைமரத்தோட வயசுலாம் பார்த்தீங்கன்னா 5லிருந்து 35 வயசு தென்னைமரம் வரைக்கும் இருக்குங்க. காப்புலாம் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான காப்புங்க.
ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியோட சென்டரில் இருக்கோங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காருங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியோட ரைட் சைடு ஃபுல்லாக பார்த்துட்டோங்க. இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியில் வீட்டுக்கு பேக் சைடு அப்படி நேராக அந்த எண்டு வரைக்கும் என்ன இருக்குதுன்னு போய் பார்க்கலாம் வாங்க. வீட்டுக்கு பேக் சைடு ஃபுல்லாக நேராக எண்டு வரைக்கும் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே ஒரு பெரிய அரச மரம் ஒன்று இருக்குங்க. இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம்னா, வீடு இருக்கு இல்லைங்க, வீட்டுக்கு பேக் சைடில் லாஸ்ட்டில் இருக்கோங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் அந்த ஆரோட வாய்க்கால் இருக்குங்க. இதுதாங்க அந்த வாய்க்கால். இந்த வாய்க்கால் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மாமரம் வச்சுருக்காருங்க இவர். 12 பெரிய மாமரமும் 40 மரத்துக்கிட்ட இந்த மாதிரி ஏஜில் இருக்க மரமும் இருக்குங்க. அது போக தோப்புக்கு இடையில ஆங்காங்கே ஒரு 30 மாமரம் வச்சுருக்காருங்க. அதோட வயசுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் தாங்க இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோங்க. அந்த வீட்டோட டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க.
ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோழி ஷெட்டு ஒன்று இருக்குங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மாட்டு கொட்டகை ஒன்று இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 மாட்டு கொட்டகை இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த ஷெட்டுக்கு பாருங்கள், அது ஒன்று. அப்புறம் நம்ம இப்போ இது பார்த்தல இது ஒன்றுங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15 பாக்கு மரம் கிட்ட இருக்குங்க. இங்கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குங்க. வெத்தலை கொடி இருக்குது பாருங்கள். வீட்டுக்கு பக்கத்துலேயே நல்ல ஒரு பெரிய கார் ஷெட் இருக்குங்க. நம்ம முன்னையே பார்த்துட்டோம். நல்லா தாராளமாக 3 கார் கிட்ட நிப்பாட்டலாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம முன்னையே பார்த்துட்டோம். இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்லிக்கிறாங்க. மாட்டு கொட்டகை பார்த்தீங்கன்னா 2 மாட்டு கொட்டகை இருக்குங்க. ஒன்று கூரையிலையுமே ஒன்று இந்த மாதிரி ஷெட்லேயும் இருக்குங்க. ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பெட்ரூம் இருக்குங்க. வீட்டை சுற்றியுமே காம்பவுண்ட் போட்டுங்க. ஃப்ரண்ட்டில் கேட்டும் வச்சுருக்காருங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா 10க்கு 22 ஹால் சைஸுமு, 10க்கு 10 ஒரு பூஜை ரூமுமு, 10க்கு 8 டைனிங் ரூமுமு, 10க்கு 10 கிச்சன் ரூமும் இருக்குங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பெர் ஏக்கர் 43 lakhs சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகோசியபிள் தாங்க. நாங்கள் எங்கள் சேனலில் போடுற ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓனர் என்ன ப்ரைஸ் சொல்கிறாரோ அந்த ப்ரைஸ் தாங்க நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம். சுற்றியுமே தோப்பு தாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றியுமே தோப்பு தாங்க. நல்ல அமைதியான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குங்க. இந்த தோப்புக்கு எதிர்த்தாப்புல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்று இருக்குங்க. ஊருக்குள்ளே தாங்க இந்த ப்ராப்பர்ட்டியே இருக்குது. மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, இது போல் உங்களிடம் நிலம் மற்றும் வீடு விற்பனைக்கு இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான வீடியோக்கெல்லாம் எங்கள் சேனலில் தொடர்ந்து அப்லோட் பண்ணி வந்துட்டுருக்காங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.